அதான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்களும் இன்னைக்கு பேசியிருக்கிறாங்க. காலையில் நான் பத்திரிகையில பார்த்தேன். அதனால் எந்த குழப்பமும் இல்லை என்றுதான் நான் பார்க்கின்றேன். அதனால் அன்பு சகோதரர் விஜய் அவர்கள் தேவையில்லாமல் அதிமுக பாஜக கூட்டணி குறித்து கருத்து தெரிவித்த தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய்க்கு பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை பதிலடி கொடுத்துள்ளார். மறைமுக கூட்டணியில தான் இருந்துட்டு இருந்தாங்க இத்தனை நாட்கள். தற்பொழுது அது வெற்றிகரமாகி இருக்குன்னு திமுகவினுடைய கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லாமே சொல்றாங்க. நான் நேற்று நம்முடைய அமைச்சர் அவர்கள் ஆம், இரண்டு கட்சிகளும் அடிப்படையிலே வேறு இருக்கக்கூடிய கட்சி 2024 தனியாக போட்டியிட்ட கூட்டணி கட்சிகள் 2026 ஒன்றாக சேர்ந்திருக்கின்றோம். நிறைய விஷயங்கள்ல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொள்கை முடிவு மத்தியில் ஆட்சியில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சிக்கு சில இடத்துல ஒரு டீவியேஷன் இருக்கு. அதனாலதான் காமன் மினிமம் புரோகிராம் என்கின்ற வார்த்தையை பயன்படுத்துறாங்க. குறைந்தபட்சம் ஒப்புக்கொள்ளப்பட்ட கொள்கை முடிவுகள். அதனால் யாருக்கும் இதனால எந்த பாதிப்பு வரப்போவதில்லை. தமிழகத்திற்கு நிச்சயமாக சில விஷயங்களை செய்ய வேண்டும் என்று மோடி நினைக்கிறாங்க. அதே நேரத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் ஒன்றொன்றும் கூட சில விஷயங்களை நினைக்கிறாங்க. அதனால 2026 தேர்தலை பொறுத்தவரை குறைந்தபட்சம் ஒப்புக்கொள்ளப்பட்ட விஷயங்கள். அதான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்களும் இன்னைக்கு பேசியிருக்கிறாங்க. காலையில் நான் பத்திரிகையில பார்த்தேன். அதனால் எந்த குழப்பமும் இல்லை என்றுதான் நான் பார்க்கின்றேன். அதனால் அன்பு சகோதரர் விஜய் அவர்கள் தேவையில்லாம அவரை குழப்பிக்க வேண்டாம் நான் சொல்றேன். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.